வாடா. ஆக்கா. எங்கடா போயிட்டு வர? இவ்ளோ டயர்டா இருக்க? ஜிம்முக்கு. சாப்பிடுறியா? சாப்பிட்டேன்க்கா. சரி. பெரியப்பா எங்க? ஆளே காணோம். அவர் ஏதோ வேலையா வெளியே போயிட்டாரா? சரி, பொண்ணு பாத்தீங்களே, என்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்னடா சொன்னாங்க? சொல்லுங்கடா. அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா சும்மான்னு சொல்லாதீங்கடா. அவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டான். டேய், நீயாவது சொல்றா, என்னடா சொன்னாங்க? நீயே கேட்டுக்கோ. டேய், நீ சொல்றா, என்னதான்டா சொன்னாங்க? என்னதான்டா பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, அவளுக்கு பீரியட்ஸில் ஏதோ பிரச்சனையா. ரெகுலராலாம் பீரியட்ஸ் ஆகாதான். அது போக வெயிட் வேற போட்டுட்டே போவாளாம். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாலே. பிசிஓடி. அந்த பிரச்சனை இருக்கா அவளுக்கு. டேய், பிசி ஒன்னு உனக்கு என்ன தெரியுமாடா? என்னக்கா, ஒரு சில பேருக்கு இருக்கிறது தானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய், உனக்கு என்ன அது அவ்வளவு ஈஸியா போச்சா? இன்னைக்கு சரி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலனா என்னடா பண்ணுவ? அக்கா, இந்த பிரச்சனைக்காகலாம் அவளை விட்டு தர மாதிரி இல்ல. டேய், நான் இவ்ளோ சொல்றேன், நீ வாய்ஸ்துக்கு பேசிட்டு இருக்க. இதோ பார், அந்த பொண்ணை மறந்துரு. உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அக்கா, ஊர்ல இவளுக்கு மட்டும் தான் பிசிஓடி இருக்கா? ஏன் பிசிஓடி இருக்கிற யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லையா? இல்ல குழந்தை தான் பெத்துக்கிட்டது இல்லையா? டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் குழந்தை பிறக்கிறது இல்லைல. இவ வேற ஃபேட்டா இருக்கா. ஒருவேளை குழந்தை பிறக்கலனா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர் கிட்ட கூட்டி போனா எல்லாம் சரியாயிரும். ஆமாடா, உனக்கு இது ஈஸியா தான் இருக்கும். நாளைக்கு கேக்குறவங்களுக்குலாம் யாரா பதில் சொல்றது? இதே அம்மா அப்பா இருந்தா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்களை தானே கேவலமா பேசுவாங்க. இரு, அப்பா விட்டு சொல்றேன் மட்டும் பாரு. அக்கா, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அவளதான் பண்ணுவேன். பாக்கற எப்படி பண்றேன்னு. ஹலோ. சொல்லுங்க. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தாங்க, சொல்லுங்க. மீட் பண்ணலாமா? கொஞ்சம் பேசணும். எப்போ மீட் பண்ணலாம்? எங்க? நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். ஓகேங்க, பண்ணுங்க. ஓகே. என்னம்மா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு சிரிச்சுட்டே கிளம்புற? அது ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன்ப்பா. அதான் மேல யார் கண்ணிலையும் படாம வந்துட்டேன். அப்படி என்னம்மா முக்கியமான வேலை? மாப்பிள்ளை கிட்ட பேச போறேன்ப்பா. ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். அப்படி என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு? அது ஒன்றும் இல்லப்பா. அன்னைக்கு நான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறமாவும் அவர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவரா இருக்காருப்பா. அதான். ரொம்ப சந்தோஷம். கடைசியில் நினைச்ச மாதிரி உனக்கு மாப்பிள்ளை அமைச்சிருக்கு. சரிப்பா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. ஹே, எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் பாக்குறாங்க. உட்காருங்க. பப்ளிக் பிளேஸ்ல இப்பலாம் பண்ணலாமா? எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. காம் டவுன். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்ணேன். சரி, உங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேர் வேலை செய்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் என்ன? ஒரு சில விஷயம் அப்படிதான். ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுலாம் தெரியாது. ஆனா பிடிக்கும். அது எப்படிங்க? ஒரு காரணமே இல்லாம ஒருத்தரை பிடிக்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு என்ன காரணம் வேணும்? அவ்வளவுதானே? ஆமா. நீங்க உங்க ஃப்ரீடம் என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களோட பிஹேவியர் பிடிக்கும். உங்களோட கைண்ட்னஸ் பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அவங்கவுங்க 100 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எந்த விஷயத்தையுமே மறைக்கல. உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை கூட ஓப்பனா என்கிட்ட சொன்னீங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தட்ஸ் வை ஐம் ஹியர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அக்கா தாரா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இனியா எப்படி இருக்காங்க? அவரும் நல்லா தான் இருக்காரு. ஓகே. இவங்க தான் எங்களுடைய பெரிய அக்கா. எங்களுக்கு எல்லாமே இவங்க தான். ஓகே. ஹாய்க்கா. ஹாய்.
என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, இங்க பிரச்சனையே நீதான். நீ என்ன பண்ணி தொலைச்சியே தெரியல. என் தம்பி நீதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உனக்கே கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நம்ம உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஒரு பையன் வாழ்க்கையை கெடுக்கிறோன்னு. அக்கா, நான் அன்னைக்கே சொன்னேங்க்கா அவர்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு. ஆனா அவர் தான் நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமாவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் கம்பல்லாம் பண்ணலக்கா. உனக்கு எதுக்கு கல்யாணம்? தயவு செய்து எங்க வாழ்க்கை விட்டு வெளியே போயிரு. என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லுமா. என்னாச்சு? ஏய், ஏன்டி இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட அக்காவை பார்த்தப்பா. அப்படியா? என்னடி சொன்னாங்க? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னாங்க? அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்ட்டாங்கம்மா. அதுக்கு தான் உன்னை படிச்சு படிச்சு சொன்னேன், சொல்ல வேணான்னு. நீ கேட்டியா? இப்ப இவனும் போயிட்டானா? உட்காந்து நல்லா அழுவு. இனி வரப்போற மாப்பிள்ளைட்ட 5 நிமிஷம் பேசுறேன், 10 நிமிஷம் பேசுறேன், நீ ஏதாவது சொல்லி பாரு, கை கால் உடைச்சு மூளையில உட்கார வச்சுக்க. பாத்துக்கோ. ஏய், அவளே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. மேற்கொண்டு பேசி சித்திரவதைப்படுத்தாத. போ. ஆமா, இப்படியே தூக்கி தலையில வச்சு கொஞ்சிட்டே இருங்க. அப்ப இப்படிதான் பண்ணுவா. அப்பா வச்சு பொண்ணாச்சு, ஏதாவது பண்ணி தொலைங்க. சை. அம்மாடி, நீ மாப்பிள்ளை பத்தி சொன்னோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லப்பா. ஆனா அவங்க அக்காங்க சொல்றதுதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது மட்டும் புரியலம்மா. ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணு புரிஞ்சுக்காம இப்படி பேசி கஷ்டப்படுத்துறாங்க. பிசிஓடி ப்ராப்ளம் இப்ப யாருக்கு தான் இல்ல? ஏன் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாரும் குழந்தை பேசுக்கலையா? அவ்வளவு ஏன், எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. நீங்க பிறக்கல. இப்ப புரியுதாப்பா நான் ஏன் ஃபீல் பண்றேன்னு? என் அப்பா மாதிரியே என் பிரச்சனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிற ஒரு பையனை நான் எங்க மிஸ் பண்றேன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மாடி, என்னை மன்னிச்சிடுறா. என்னால உனக்கு இந்த விஷயத்துல நின்று சப்போர்ட் பண்ண முடியாது. ஹலோ, என்னப்பா பிஸியா? காலே எடுக்க மாட்டேற? இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டே இருக்க? உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, பேசலாமா? இல்ல, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. சரி விடுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு இதுக்கப்புறம் கால் பண்ணாத. வேற பொண்ணை பார்த்துக்கோ. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. இப்போ என்ன ஆச்சு? மார்னிங் சந்தோஷமா தானே இருந்தோம். என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நம்மளுக்குள்ளே செட் ஆகாது. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். விட்டுருனா விட்டுருவாங்களா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. அப்படி என்ன உனக்கு நான் பண்ணிட்டேன்? சும்மா விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. பிகாஸ் ஐ லவ் யூ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பை, குட் பை.